அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2024 ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 25 வரை. அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சிம்மமனையில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். கன்னிமனையில் கேதுவும், கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவோட, அதாவது பாக்கியத்தை தரக்கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து குரு மங்களத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ அப்போ உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குருங்கிறது ஒரு கடவுள் அல்லவா, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர், ஒரு சுப கிரகம், இயற்கை சுபகிரகத்தோட உங்கள் ராசிநாதன் இணைந்திருப்பது ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய, தன்னம்பிக்கை தரக்கூடிய, தைரிய வீரியத்தை தரக்கூடிய, மனதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நற்செயல்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் தனத்தை பற்றியும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தான் உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. காசு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பாக்கெட்டில் நிரப்பக்கூடிய தன்மை, சுப காரியங்கள் செய்யக்கூடிய, மங்களகரமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஏன்னா மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த குருவோடு இணையும் போது உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கான அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக அமையும். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவானானது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து அது சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியோட அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியால் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை, தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் தரக்கூடிய தன்மை, மனம் நன்றாக இருக்கும். ஏன்னா புதன் சிம்ம மனையில் அதிநட்பு வீட்டில் இருக்கார் அல்லவா, அது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மையானது உங்களுக்கு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை, சமுதாய பணிகளில் ஈடுபடுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக நற்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனால் புதன் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் என்ன, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த டாக்குமெண்ட் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, சரியாக இருப்பது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் உட்கார்ந்திருக்கார். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதி வரை சுகஸ்தானத்தில் இருப்பதும் அதன் பிறகு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ என்ன ஆக போகிறது, உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை தரும். சூரியன்ங்கிறது அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலன்களை தரும். அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்
பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடியவன் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதி வலிமையாக இருந்து அங்கே காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கிறனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதலில் ஈடுபடக்கூடிய தன்மை, காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கடன், நோய் எதிர்ப்பு, பகை உங்களுக்கு இருக்குமானா அந்த இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார். 6ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லது. அப்போ அதை குருவும் பார்க்கிறார். அப்ப என்ன, கடன் கட்டக்கூடிய தன்மை ஏற்படுத்தும், கடனால் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும், உடல்நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள் ஏதாவது ஒரு தன்மை இருந்திருக்கும் அல்லவா, அங்கே சுக்கிரனும் இருக்க போகிறார். அப்போ ஏதாவது உங்களுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட, ஏன்னா சுக்கிரனோட கேது இருக்கிறதுனால ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அப்போது உடல் சார்ந்த விஷயங்கள், உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ குருவும் கேதுவும் அங்கே இணையும் போது என்ன ஆகணும், வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரண சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன குறைகளை கொடுக்கும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா நிச்சயமாக இல்லை. எதிர்ப்பாளர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் 7க்குரியவன் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறனாலையும் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்படக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளி இருந்திருந்தாலும் அந்த இடைவெளி மறைந்து போகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அப்போ அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல மடங்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கோச்சார நிலையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானம். ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு நல்ல தன்மை தான். அப்போ எதெல்லாம் வலிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதையெல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். ஏன் இதை சொல்றேன்னா, கடந்த காலத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்தார். 8ஆம் இடத்தை பார்த்து அங்கே ஒரு வலியை கொடுத்த, ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போ குரு அந்த 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தையும் அந்த குருவோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்வில் திடீர் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய தன்மை. அப்போ எதெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்தோ அந்த வழிகள் நிவர்த்தியாக போகிறது. அப்போ எந்த இடத்துல, அதாவது ஒரு விற்பனை ஆகலை, ஒரு நிலம் விற்பனை ஆகலை அப்படின்னு ரொம்ப நாளாக தேங்கி கொண்டிருந்த விஷயங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை, திடீர் பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த தனக்காரகன் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுது, பணம் எங்கேயாவது கொடுத்து வைத்து லாக்காகி கொண்டிருந்த உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. எதிர்மறை எண்ணங்கள், ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே தான் 8ஆம் அதிபதியாக இருக்கார் அல்லவா. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ், ஏன்டா நம்ம இருக்கிறோம், எது செய்தாலும் எதையாவது ஒரு வினை தான் நமக்கு உருவாகி கொண்டிருந்தது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அது கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பிரயாணங்கள் மூலமாக, கடல் கடந்து சென்று வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு தன பிராப்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல பாக்கியம் உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால ஒரு மாற்றம் கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போ எந்த மாற்றம் தொழிலில், வேலையில் வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு இருப்பது உங்களுக்கு நல்லவைகளாகத்தான் முடியும். இதுவரைக்கு புரிந்து கொள்ள முடியாத உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த பார்த்தீங்களா, அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த ஊழியர்கள் அல்லது உங்கள் பாஸ் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் செல்லக்கூடிய தன்மை. ஏன்னா 10ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ கடந்த காலத்தில் 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள், லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருந்த விஷயங்கள் ஒரு மந்தமா டல்லா நடந்ததுன்னா இப்போ சுறுசுறுப்பாக வேகமாக நடக்கும். அப்போ கடந்த காலத்தில் ஒரு லாபத்தை கொடுக்காம
அது ஒரு வீழ்ச்சியாக இருந்து ஒரு நட்டத்தோடு இருந்து வந்த தொழில்கள் இப்போ அது படிப்படியாக முன்னேறி ஒரு லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால நிச்சயமாக உயர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ராகு 12ல் இருக்கார், குருவினுடைய வீட்டில் இருக்கார், வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும், வியாழக்கிழமை அன்று குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்திலையும், உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அல்லது பொருளாதாரத்தில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.